இறைவாக்கினர் எசையா நூல் அதிகாரம் 9. ஆனால் துயரமுற்றிருந்த நாட்டினருக்கு மனச்சோர்வு தோன்றாது. முற்காலத்தில் செபுலோன் நாட்டையும் நப்தலி நாட்டையும் ஆண்டவர் அவமதிப்புக்கு உட்படுத்தினார். பிற்காலத்திலோ பெருங்கடல்வழி பகுதி, யோர்தானுக்கு அப்பாலுள்ள நிலப்பரப்பு, பிறவினத்தார் வாழும் கலிலேயா நாடு ஆகிய பகுதிகளுக்கு மேன்மை வரச் செய்வார். வரவிருக்கும் அரசர். காரிருளில் நடந்து வந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள். சாவின் நிழல் சூழ்ந்துள்ள நாட்டில் குடியிருப்போர் மேல் சுடரொளி உதித்துள்ளது. ஆண்டவரே, அந்த இனத்தாரை பல்கி பெருகச் செய்தீர். அவர்களின் மகிழ்ச்சியை மிகுதிப்படுத்தினீர். அறுவடை நாளில் மக்கள் மகிழ்ச்சியுறுவது போல் அவர்கள் உம் திருமுன் அகமகிழ்கிறார்கள். கொள்ளை பொருளை பங்கிடுவோர் அக்களிப்பது போல் அவர்கள் களிகூர்கிறார்கள். மிதியா நாட்டுக்கு செய்தது போல் அவர்களுக்கு சுமையாயிருந்த நுகத்தை நீர் உடைத்தெறிந்தீர். அவர்களின் தோலை புண்படுத்திய தடியை தகர்த்து போட்டீர். அவர்களை ஒடுக்குவோரின் கொடுங்கோலை ஒடித்தெறிந்தீர். போர்க்களத்தில் வீரர் அணிந்திருந்த காலணிகளும் இரத்த கரை படிந்த ஆடைகளும் நெருப்புக்கிரையாக போடப்படும். ஏனெனில் ஒரு குழந்தை நமக்கு பிறந்துள்ளது, ஒரு மகன் நமக்கு தரப்பட்டுள்ளார். ஆட்சி பொறுப்பு அவரது தோள்மேல் இருக்கும். அவரது திருப்பெயரோ வியத்தகு ஆலோசகர், வலிமைமிகு இறைவன், என்றுமுள்ள தந்தை, அமைதியின் அரசர் என அழைக்கப்படும். அவரது ஆட்சியின் உயர்வுக்கும் அமைதியின் பெருக்கிற்கும் முடிவே இராது. தாவீதின் அரியணையில் அமர்ந்து அவரது அரசை நிலைநாட்டுவார். இன்று முதல் என்றென்றும் நீதியோடும் நேர்மையோடும் ஆட்சி புரிந்து அதை நிலை பெயராது உறுதிப்படுத்துவார். படைகளின் ஆண்டவரது பேர் ஆர்வம் இதை செய்து நிறைவேற்றும். இஸ்ரவேலுக்கு தண்டனை தீர்ப்பு. யாக்கோப்புக்கு எதிராக ஒரு வார்த்தையை ஆண்டவர் அனுப்பியுள்ளார். அது இஸ்ரவேல் மேல் இறங்கி தன் செயலை செய்யும். எப்பிராயீமியர், சமரியாவின் குடிகள் ஆகிய அனைத்து மக்களும் இதை அறிந்து கொள்வார்கள். செருக்கினாலும் இதயத்தின் இருமாப்பினாலும் அவர்கள் சொல்வது, செங்கற்கட்டடம் இடிந்து வீழ்ந்தது, செதுக்கிய கற்களால் அதை நாங்கள் கட்டி எழுப்புவோம். காட்டத்தி மரங்கள் வெட்டி வீழ்த்தப்பட்டன, அவற்றுக்கு பதிலாக கேதுரு மரங்களை நாங்கள் நட்டு வைப்போம். ஆதலால் ஆண்டவர் ரட்சீனின் எதிரிகளை அவர்களுக்கு எதிராய் கிளர்ந்தெழச் செய்தார். அவர்களுடைய பகைவர்களை தூண்டிவிட்டார். கிழக்கிலிருந்து சிரியரும் மேற்கிலிருந்து பெலிஸ்தியரும் தங்கள் வாயை விரிவாய் திறந்து இஸ்ரவேலரை விழுங்கிவிட்டார்கள். இவையெல்லாம் நடந்தும் அவரது சீற்றம் தணியவில்லை. ஓங்கிய அவரது கை இன்னும் மடங்கவில்லை. தங்களை நொறுக்கியவரிடம் மக்கள் திரும்பவில்லை. படைகளின் ஆண்டவரை அவர்கள் தேடவும் இல்லை. ஆதலால் ஆண்டவர் உயர்ந்தோர் முதல் தாழ்ந்தோர் வரை இஸ்ரவேலில் அனைவரையும், ஒலிவமர கிளையையும் நாணலையும் ஒரே நாளில் வெட்டி வீழ்த்துவார். முதியோரும் மதிப்புமிக்கோருமே உயர்ந்தோர், பொய்யை போதிக்கும் இறைவாக்கினரோ தாழ்ந்தோர். இந்த மக்களை வழிநடத்தியோர் அவர்களை நெறி பிறழச் செய்தனர். அவர்களால் நடத்தப்பட்டோரோ வழி தவறி போயினர். ஆதலால் அவர்களுடைய இளைஞரை குறித்து என் தலைவருக்கு மகிழ்ச்சி இல்லை. அவர்களிடையே வாழும் திக்கற்றோர் கைம்பெண்களின் மேல் அவர் இரக்கம் காட்டவில்லை. அவர்கள் அனைவரும் இறைப்பற்று இல்லாதவர்கள், தீச்செயல் புரிபவர்கள். எல்லாருமே பேதமையையே பேசினர். இவையெல்லாம் நடந்தும் அவரது சீற்றம் தணியவில்லை. ஓங்கிய அவரது கை
இன்னும் மடங்கவில்லை. கொடுமை தீயை போல் கொழுந்துவிட்டு எரிந்தது. அது முட்புதர்களையும் நெருஞ்சி முட்களையும் தேய்த்து விட்டது. காட்டின் அடர்ந்த பகுதிகளை அது கொளுத்தி விட்டது. அதனால் புகை மண்டலம் சுழன்று மேலே எழுந்தது. படைகளின் ஆண்டவரது சினத்தால் நாடு நெருப்புக்கு இரையானது. மக்கள் நெருப்புக்கு விறகு போல் ஆனார்கள். ஒருவரும் தம் அடுத்திருப்போரை விட்டு வைக்கவில்லை. அவர்கள் வலப்புறம் காண்பனவற்றை பிடுங்கி தின்றும் பசி அடங்கவில்லை. இடப்புறம் ஈர்ப்பனவற்றை எடுத்து விழுங்கியும் மனம் நிறைவடையவில்லை. ஒவ்வொருவரும் தம் குழந்தையின் சதையை கூட தின்றனர். மனாசே குடும்பத்தார் எப்ராயிம் குடும்பத்தாரையும், எப்ராயிம் குடும்பத்தார் மனாசே குடும்பத்தாரையும் கொன்று தின்றனர். இரு குடும்பத்தாரும் ஒன்று சேர்ந்து யூதாவின் மேல் பாய்ந்தனர். இவையெல்லாம் நடந்தும் அவரது சீற்றம் தணியவில்லை. ஓங்கிய அவரது கை இன்னும் மடங்கவில்லை. இறைவாக்கினர் எசையா நூல் அதிகாரம் 10. அநீதியான சட்டங்களை இயற்றுவோருக்கும் மக்களை ஒடுக்குகின்ற சட்டங்களை எழுதுகிறவர்களுக்கும் ஐயோ கேடு. அவர்கள் ஏழையருக்கு நீதி வழங்க மறுக்கின்றார்கள். எம்மக்களுள் எளியோரின் உரிமையை அவர்கள் திருடுகின்றார்கள். கைம்பெண்களை கொள்ளை பொருளென கொண்டு திக்கற்றோரை சூறையாடுகின்றார்கள். தண்டனை நாளில் என்ன செய்வீர்கள்? தொலைநாட்டிலிருந்து அழிவு வரும்போது என்ன ஆவீர்கள்? உதவி நாடி யாரை தேடி ஓடுவீர்கள்? உங்கள் செல்வங்களை எங்கே வைத்துவிட்டு செல்வீர்கள்? கைதிகளிடையே தலை கவிழ்ந்து வருவீர்கள். இல்லையேல் கொல்லப்பட்டோரிடையே வீழ்வீர்கள். இதிலெல்லாம் ஆண்டவரின் சீற்றம் தணியவில்லை. ஓங்கிய அவரது கை இன்னும் மடங்கவில்லை. ஆண்டவரின் கருவி அசிரியா. அசிரியாவுக்கு ஐயோ கேடு. சினத்தில் நான் பயன்படுத்தும் கோல் அது. தண்டனை வழங்க நான் ஏந்தும் தடி அது. இறைப்பற்றில்லா நாட்டினருக்கு எதிராய் அந்நாட்டை நான் அனுப்புகிறேன். எனக்கு சினமூட்டின மக்களை நொறுக்க அதற்கு நான் ஆணை கொடுக்கிறேன். அம்மக்களை கொள்ளையிடவும் அவர்கள் பொருள்களை சூறையாடவும் தெருவில் கிடக்கும் சேற்றை போல அவர்களை மிதித்து போடவும் அதற்கு கட்டளையிடுகிறேன். அசீரிய அரசன் நினைப்பதோ வேறு, அவனது உள்ளத்தில் எழும் திட்டங்கள் வேறு. மக்களினங்கள் அழிந்து நாசமாவதை தன் இதயத்தில் எண்ணுகிறான். பல்வேறு இனத்தாரையும் வெட்டி வீழ்த்த விரும்புகிறான். அவன் இருமாப்புடன் சொல்வது, என் படைத்தலைவர் அனைவரும் அரசர் அல்லரோ? கல்னோ கர்கமிசு போன்றதன்றோ? ஆமாத்து அர்பாதுக்கு இணையானதன்றோ? சமாரியா தமஸ்குவுக்கு ஒத்ததன்றோ? சிறப்பு வாய்ந்த சிலைகளையுடைய அரசுகள் வரை என் கை எட்டி இருக்கின்றது. எருசலேம் சமாரியா சிலைகளை விட அந்நாட்டு சிலைகள் எண்ணிக்கையில் மிகுதி. சமாரியாவுக்கும் அதிலுள்ள சிலைகளுக்கும் நான் செய்தது போல் எருசலேமுக்கும் அதன் சிலைகளுக்கும் நான் செய்ய மாட்டேனோ? எனவே சீயோன் மலை மேலும் எருசலேமிலும் தம் வேலைகள் அனைத்தையும் முடித்த பின் என் தலைவர் இவ்வாறு கூறுவார். ஆணவம் நிறைந்த அசிரிய அரசனின் சிந்தனையை முன்னிட்டும் இருமாப்புடன் அவன் பேசிய பேச்சுகளை முன்னிட்டும் அவனை நான் தண்டிப்பேன். ஏனெனில் அவன் இவ்வாறு சொன்னான், என் ஞானத்தினாலும் கை வலிமையாலும் நான் அதை செய்து முடித்தேன். நான் அறிவு கூர்மையுடையவன். மக்களினங்களின் எல்லைகளை அகற்றினேன். அவர்களுடைய கருவூலங்களை சூறையாடினேன். ஒரு காளை மிதிப்பது போல் அரியணையில் வீற்றிருந்தோரை மிதித்து போட்டேன். குருவி கூட்டை கண்டுபிடிப்பது போல் என் கை மக்களினங்களின் செல்வங்களை கண்டு எடுத்து கொண்டது.
புறக்கணித்த முட்டைகளை ஒருவன் பொறுக்கி எடுப்பது போல் நாடுகள் யாவற்றையும் ஒருங்கே சேர்த்து கொண்டேன். எனக்கு எதிராக ஒருவரும் இறக்கையடிக்கவில்லை, வாய் திறக்கவில்லை, கீச்சென்று ஒலி எழுப்பவும் இல்லை. வெட்டுகிறவருக்கு மேலாக கோடாரி தன்னை மேன்மை பாராட்டுவதுண்டோ? அறுப்பவரை விட சிறப்புமிக்கதாக வாள் தன்னை கருதவியலுமோ? தன்னை தூக்கியவரை சுழற்றி வீச கைத்தடியால் கூடுமோ? மரமல்லாத மனிதனை தூக்க மரத்தாலான கோலால் இயலுமோ? ஆதலால் தலைவராகிய படைகளின் ஆண்டவர் பாழாக்கும் கொள்ளை நோயை அவனுடைய கொழுத்த வீரரிடையே அனுப்புவார். அவனது மேன்மையின் கீழ் தீ ஒன்றை வைப்பார். அவர் நெருப்பு மூட்டுவார், அது கொழுந்துவிட்டு எரியும். இஸ்ரவேலின் ஒளியானவர் நெருப்பாக மாறுவார். அதன் தூயவர் தீக்கொழுந்தாய் உருவெடுப்பார். அது அவனுடைய முட்புதர்களையும் நெருஞ்சி முட்களையும் ஒரே நாளில் சுட்டெரித்து சாம்பலாக்கிவிடும். வனப்புமிக்க அவனுடைய காடுகள், செழிப்புமிக்க அவனுடைய தோட்டங்கள் யாவும் உள்ளும் புறமும் அழிக்கப்படும். அது நோயாளி ஒருவன் உருக்குலைவதை ஒத்திருக்கும். அவனது காட்டில் மிகச்சில மரங்களே எஞ்சியிருக்கும். ஒரு சிறு பிள்ளை கூட அவற்றை எண்ணி எழுதிவிடலாம். எஞ்சியோரின் மீட்பு. அந்நாளில் இஸ்ரவேல் குடும்பத்தாருள் எஞ்சியிருப்போரும் யாக்கோபின் மக்களில் தப்பி பிழைத்தோரும் தங்களை அடித்து நொறுக்கியோரை இனி சார்ந்திருக்க மாட்டார்கள். மாறாக இஸ்ரவேலின் தூயவராம் ஆண்டவருக்கு உண்மை உள்ளவர்களாய் அவரையே சார்ந்திருப்பார்கள். யாக்கோபின் குடும்பத்தாருள் எஞ்சியிருப்போர் சிலர் வலிமைமிக்க இறைவனிடம் திரும்பி வருவர். இஸ்ரவேலே, இப்பொழுது உன் மக்கள் கடற்கரை மணலை போல் இருப்பினும் அவர்களுள் எஞ்சியிருப்போரே திரும்பி வருவர். அழிவு நெருங்கி வந்தாயிற்று. அழிவு வருவது தீர்ப்பாயிற்று. பொங்கி வரும் இறை நீதி இதனால் வெளிப்படும். ஏனெனில் என் தலைவராகிய படைகளின் ஆண்டவர் தாம் ஆணையிட்டபடியே நாடு முழுவதிலும் அழிவை கொண்டு வருவார். அசிரியாவுக்கு ஆண்டவரின் தண்டனை தீர்ப்பு. என் தலைவராகிய படைகளின் ஆண்டவர் கூறுவது இதுவே: சீயோனில் வாழ்கின்ற என் மக்களே, எகிப்தியர் முன்பு செய்தது போல் அசிரியர் தடியால் உங்களை அடிக்கும் போதும் கோலை உங்களுக்கு எதிராய் ஓங்கும் போதும் நீங்கள் அஞ்சாதீர்கள். ஏனெனில் இன்னும் கொஞ்ச காலத்திற்குள் உங்கள் மேல் கொண்ட என் கடும் சினம் தணிந்துவிடும். அப்பொழுது அசிரியரை அழிக்குமாறு அது திசை திரும்பும். ஒரேபு பாறையர்கள் முன்பு மிதியானியரை அடித்து வீழ்த்தியது போல் படைகளின் ஆண்டவர் அவர்களுக்கு எதிராக ஒரு சாட்டையை எடுப்பார். எகிப்தியரை அழிக்க செங்கடல் மீது தமது கோலை ஓங்கினது போல அவர்களுக்கு எதிராய் தம் கோலை ஓங்குவார். அந்நாளில் நீங்கள் கொழுமையடைவீர்கள். உங்கள் தோள்மேல் அவர்கள் வைத்த சுமை அகற்றப்படும். உங்கள் கழுத்தில் அவர்கள் வைத்துள்ள நுகத்தடி உடைத்தெறியப்படும். பகைவனின் படையெடுப்பு. பகைவன் ஐயாத்துக்கு எதிராக போர் தொடுத்துள்ளான். அவன் மிக்ரோனை கடந்து வந்துவிட்டான். மிக்மாசிலே அவன் தன் மூட்டை முடிச்சுகளை வைத்திருக்கின்றான். கணவாயை அவர்கள் கடந்து விட்டார்கள். கேபாவில் தங்கி இரவை கழிக்கின்றார்கள். ராமா நகரின் மக்கள் அஞ்சி நடுங்குகின்றார்கள். சவுலின் நகரான கிபையாவில் உள்ள மக்கள் ஓட்டமெடுக்கின்றார்கள். கல்லீம் மக்களே, கூக்குரலிடுங்கள். லாயிசா மக்களே, உற்று கேளுங்கள். அனத்தோத்தின் மக்களே, மறுமொழி கூறுங்கள். மத்மேனா மக்கள் ஓட்டம் பிடிக்கின்றார்கள். கேபிமில் வாழ்வோர் புகலிடம் தேடி ஓடுகிறார்கள். இன்றே அப்பகைவன் நோபு நகரில் தங்குவான். அங்கிருந்து மகள் சீயோனின் மலைக்கும் எருசலேமின் குன்றிற்கும் எதிராக கையை ஓங்கி மிரட்டுவான்.
நம் தலைவராகிய படைகளின் ஆண்டவர் அச்சுறுத்தும் ஆற்றலால் கிளைகளை வெட்டி வீழ்த்துவார். உயர்ந்தவற்றின் கிளைகள் துண்டிக்கப்படும், மேட்டின்மையானவை தரைமட்டமாக்கப்படும். அடர்ந்த காட்டை அவர் கோடாரியால் வெட்டி வீழ்த்துவார். தன் உயர்ந்த மரங்களுடன் லெபனோன் தரையிலே சாயும். இறைவாக்கினர் எசையா நூல் அதிகாரம் 11. நீதியுள்ள அரசரின் வருகை. ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து தளிர் ஒன்று துளிர்விடும். அதன் வேர்களிலிருந்து கிளையொன்று வளர்ந்து கனி தரும். ஆண்டவரின் ஆவி அவர் மேல் தங்கியிருக்கும். ஞானம், மெய்யுணர்வு, அறிவுரை திறன், ஆற்றல், நுண்மதி, ஆண்டவரை பற்றிய அச்ச உணர்வு ஆகியவற்றை அருளும் ஆவி அவரை நிரப்பும். அவரும் ஆண்டவருக்கு அஞ்சி நடப்பதில் மகிழ்ந்திருப்பார். கண்ணால் கண்டதை கொண்டு அவர் நீதி வழங்கார். காதால் கேட்டதை கொண்டு அவர் தீர்ப்பு கொடார். நேர்மையோடு ஏழையருக்கு நீதி வழங்குவார். நடுநிலையோடு நாட்டின் எளியோரது வழக்கை விசாரிப்பார். வார்த்தை என்னும் கோலினால் கொடியவரை அடிப்பார். தம் உதட்டின் மூச்சினால் தீயோரை அழிப்பார். நேர்மை அவருக்கு அரைக்கச்சை, உண்மை அவருக்கு இடைக்கச்சை. அந்நாளில் ஓநாய் செம்மறியுடன் தங்கியிருக்கும். வெள்ளாட்டுடன் சிறுத்தை புலி படுத்து கொள்ளும். கன்றும் சிங்கக்குட்டியும் கொழுத்த காளையும் கூடி வாழும். பச்சிலம் குழந்தை அவற்றை நடத்தி செல்லும். பசுவும் கரடியும் ஒன்றாய் மேயும். பசுவின் கன்றும் கரடியின் குட்டியும் சேர்ந்து படுத்து கிடக்கும். சிங்கம் மாட்டை போல் வைக்கோல் தின்னும். பால் குடிக்கும் குழந்தை விரியன் பாம்பின் வலையில் விளையாடும். பால்குடி மறந்த பிள்ளை கட்டுவிரியனின் வலையினுள் தன் கையை விடும். எம் திருமலை முழுவதிலும் தீமை செய்வார் எவருமிரார், கேடு விளைவிப்பார் யாருமிரார். ஏனெனில் தண்ணீரால் கடல் நிறைந்திருக்கிறது போல ஆண்டவரை பற்றிய அறிவால் மண்ணுலகம் நிறைந்திருக்கும். நாடு கடத்தப்பட்டோர் திரும்பி வருதல். அந்நாளில் மக்களினங்களுக்கு சின்னமாய் விளங்கும் ஈசாயின் வேரை பிறவினத்தார் தேடி வருவர். அவர் இளைப்பாறும் இடம் மாற்று நிறைந்ததாக இருக்கும். அந்நாளில் என் தலைவர் மீண்டும் தம் கையை நீட்டி அசீரியா, எகிப்து, பத்ரோசு, எத்தியோப்பியா, ஏலாம், சினார், ஆமாத்து முதலிய நாடுகளிலும் கடல் தீவுகளிலும் வாழும் தம் மக்களுள் எஞ்சியிருப்போரை திரும்ப கொணர்வார். பிறவினத்தாருக்கென ஒரு கொடியை ஏற்றி வைப்பார். இஸ்ரேலின் நாடு கடத்தப்பட்டோரை ஒன்று திரட்டுவார். யூதாவின் சிதறுண்டு போனவர்களை உலகின் நாற்புறத்திலிருந்தும் கூட்டிச் சேர்ப்பார். எப்ராயிமியரின் பொறாமை அவர்களை விட்டு நீங்கும். யூதாவை பகைத்தோர் வெட்டி வீழ்த்தப்படுவர். எப்ராமியர் யூதா மேல் பொறாமை கொள்ளார். யூதாவினரும் எப்ராமியரை பகைக்க மாட்டார். அவர்கள் இருவரும் சேர்ந்து மேற்கில் உள்ள பெலிஸ்தியரின் மேல் பாய்வார்கள். கீழ்திசை நாட்டினரை கொள்ளையடிப்பார்கள். ஏதோமையும் மோவாபையும் கைப்பற்றி கொள்வார்கள். அம்மோன் மக்கள் அவர்களுக்கு அடிபணிவார்கள். எகிப்தின் கடல் முகத்தை ஆண்டவர் முற்றிலும் வற்றச் செய்வார். பேராற்றின் மேல் கையை நீட்டி அனல் காற்று வீசச் செய்வார். கால் நனையாமல் மக்கள் கடந்து வரும்படி அந்த ஆற்றை 7 கால்வாய்களாக பிரிப்பார். எகிப்து நாட்டிலிருந்து இஸ்ரேலர் வந்த நாளில் பெருவழி தோன்றியது போல ஆண்டவரின் மக்களுள் எஞ்சியோர் வருவதற்கு அசிரியாவிலிருந்து பெருவழி ஒன்று தோன்றும். இறைவாக்கினர் எசையா நூல் அதிகாரம் 12. நன்றி பாடல். அந்நாளில் நீ இவ்வாறு சொல்வாய்:
ஆண்டவரே, நான் உமக்கு நன்றி சொல்வேன். நீர் என்மேல் சினமடைந்திருந்தீர். இப்பொழுதோ உம் சினம் தணிந்துவிட்டது. நீரும் எனக்கு ஆறுதல் அளித்துள்ளீர். இறைவன் என் மீட்பர். அவர் மேல் நம்பிக்கை வைக்கிறேன். நான் அஞ்ச மாட்டேன். ஆண்டவரே என் ஆற்றல், அவரே என் பாடல், என் மீட்பும் அவரே. மீட்பளிக்கும் ஊற்றுகளிலிருந்து நீங்கள் அகமகிழ்வோடு தண்ணீர் முகந்து கொள்வீர்கள். அந்நாளில் நீங்கள் சொல்வதாவது: ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், அவரது திருப்பெயரை போற்றுங்கள், மக்களினங்களிடையே அவர் செயலை அறிவியுங்கள், அவரது திருப்பெயர் உயர்ந்ததென பறைசாற்றுங்கள். ஆண்டவருக்கு புகழ் பாடுங்கள், ஏனெனில் அவர் மாற்றியுறும் செயல்களை புரிந்துள்ளார். அனைத்துலகும் இதை அறிந்து கொள்வதாக. சீயோனில் குடியிருப்போரே, ஆர்ப்பரியுங்கள், அக்களித்து பாடுங்கள், ஏனெனில் இஸ்ரவேலின் தூயவர் உங்களிடையே சிறந்து விளங்குகின்றார்.